குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். 2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். திருநெல்வேலி மாநகராட்சியை ஒட்டியுள்ள திருநெல்வேலி கால்வாய், பாளையங்கால்வாய், கோடகன் கால்வாய்களை தூர்வாராததால் மழைநீர் ஊருக்குள் புகுந்தது. திருநெல்வேலி டவுனில் கால்வாயில் வந்த மழைநீர் கல்லணை தெரு, முகமது அலி தெரு உள்ளிட்ட தெருக்களுக்குள் புகுந்தது. நயினார்குளம் நிரம்பி செல்லும் மழைநீர் திருநெல்வேலி ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள 20 அடி அகல ஓடை வழியே தாமிரபரணி ஆற்றுக்குள் செல்லும். அப்பகுதியில் 2 ஓடைகளை ஆக்கிரமித்து வணிக கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன. 20 அடி அகல ஓடை ஆக்கிரமிப்பால் 5 அடியாக சுருங்கிவிட்டது. 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆக்கிரமிப்பு கட்டடங்களை அகற்ற எந்த அரசும் அதிகாரிகளும் முன்வரவில்லை. இதனால் பருவமழையின் போது ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் முதல் பஸ் ஸ்டாண்ட் வரை உள்ள வணிக வளாகங்களுக்குள் தண்ணீர் செல்கிறது. 2023இல் ஏற்பட்ட வெள்ளத்தினால் 100க்கும் மேற்பட்ட கடைகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. பல கோடி ரூபாய்க்கு சேதம் ஏற்பட்டது. இந்த ஆண்டும் மீண்டும் கடைகளுக்குள் மழைநீர் புகுந்தது. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு மழைநீர் தேங்கிய பகுதியை பார்வையிட்டார். அவர் கூறும்போது, ஆக்கிரமிப்பு கட்டடங்களை அகற்றி இருபுறமும் சுவர் அமைத்து வாய்க்கால் கட்டி அதன் மேல் ரோடு அமைக்கப்படும். ஆக்கிரமிப்புகளால் தான் மழைநீர் செல்ல முடியவில்லை. ஆக்கிரமிப்புகள் முழுமையாக அகற்றும் பணி இன்றே தொடங்கும் என்றார். திருநெல்வேலி மாநகராட்சி பகுதியில் 26 வணிக கட்டடங்கள் உட்பட 102 கட்டடங்கள் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டுள்ளன. அவற்றிற்கு 3 முறை நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. அதில் 4 கட்டடங்களுக்கு மட்டுமே அதிகாரிகள் அண்மையில் சீல் வைத்துள்ளனர்.